ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா முற்றிலுமான இலவச வரன் பதிவுங்க. இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணை அமையலாம். நாங்கள் போடுற வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்கணும், நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. பெயர் சரண்யா, வயது 33 வயது ஆகுதுங்க. ராசி மேஷ ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா தேவர் சமூகத்தை சார்ந்தவங்க. இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மந்தம்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய படிப்புன்னு பார்த்தீங்கன்னா இவங்க எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு இவங்க டாக்டராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் மாதம் வந்து 1 லேக்கு மேலே வாங்குறதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இதுதாங்க முதல் மனம். இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா திருப்பத்தூரில் வசிக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து டாக்டருக்கு படித்து நான் கவர்மெண்ட் ஜாப் வாங்கணுங்கிற ஒரு எய்ம்லேயே படிச்சுட்டு இருந்ததுனால இவங்க திருமணத்தை பற்றியே யோசிக்கலன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய அப்பா வந்து பிஸ்னஸ் பண்ணிட்டு ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் இவங்க தனக்கு வரக்கூடியவர் வந்து ஓரளவு ஒரு சின்ன பிஸ்னஸ் பண்ணக்கூடியவராக இருக்கணும். அப்படி இல்லை தன்னை போகிறவே டாக்டர் லைனில் இருந்தாலும் ஓகே தான் சொல்லியிருக்காங்க. அப்படி படித்து முடிச்சுட்டு வேலை இல்லைனாலும் ஓகே, நாங்கள் வந்து அவருக்கு பிஸ்னஸ்க்கு ரெடி பண்ணி தரோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. மற்றபடி ஜாதி வசதியெலாம் பெருசாக இருக்கணும்லாம் அவசியம் இல்லை, வேறு ஜாதியாக இருந்தாலும் எனக்கு சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய அப்பா வந்து தனக்கு இருக்கிறது ஒரே பொண்ணுங்கிறதுனால வீட்டோட மாப்பிள்ளையை தான் எதிர்பார்க்குறாங்க. ஓரளவு நடுத்தர குடும்பமாக இருந்தாவே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்களுடைய பொண்ணுக்கு ஒரு 50 சவரன் நகையும் ஒரு வீடு வாங்கி தரதா சொல்லியிருக்காங்க. ஸோ என்னோட பொண்ணு எந்த ஒரு குறையும் இல்லாமல் கண்கலங்காமல் பார்த்துக்கிட்டா மட்டும் போதுங்க, வேறு எந்த எதிர்பார்ப்பும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பேர் பார்த்தீங்கன்னா பிரியங்கா, வயது 34 வயது ஆகுதுங்க. ராசி ரிஷப ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா கொங்கு வேளாளர் சமூகத்தை சார்ந்தவங்க. படிப்பு 8ஆம் வகுப்பு முடிச்சுட்டு இவங்க தறி வேலை பார்த்துட்ருக்காங்க. கூலி வேலைக்கு தாங்க போகிறாங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு முதல் வரனாக இருந்தாலும் சம்மதம், 2ஆம் வரனாக இருந்தாலும் சம்மதம், குழந்தை இருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா கரூரில் வசிக்கிறாங்க. ஸோ இவங்களுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்தீங்கன்னா மணமகன் வந்து ஒரு 10ஆவதாவது படிச்சிருக்கணும், ஒரு சொந்த தொழில் ஏதாவது செய்யணும், அப்படி இல்லைன்னா கூலி வேலையாக இருந்தாலும் பிரச்சனை இல்லைங்க, ஆனால் நிரந்தரமான ஒரு வேலையில் இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. இவங்களுக்கு ஏற்கனவே வந்து சொந்தத்திலேயே தாய் மாமாவையே திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அவங்களுக்கும் இவங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு 2 பேரும் பிரிஞ்சிருந்த காலத்தில் அவர் வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டில் தவறிட்டதுனால இவங்க தனிமையில் தாங்க வச்சிட்டு இருக்காங்க. ஆனால் வரக்கூடியவருக்கு முதலாக இருந்தாலும் சம்மதம், 2ஆம் வரனாக இருந்தாலும் சம்மதம், எந்த வயதாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. ஓரளவு நடுத்தர குடும்பமாக இருந்தாலே போதுமானதுன்னு எதிர்பார்க்குறாங்க. மேற்கொண்டு இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, தனக்கு அப்பா இல்லைங்க, அம்மா மட்டும்தான். ஸோ அம்மா கூட தான் நான் வச்சிட்ருக்கேன். திருமணத்திற்கு பிறகு எங்கள் அம்மா தனியாகவே இருப்பாங்க, நான் அப்பப்போ எங்கள் அம்மாவை பார்த்துக்கணும், எல்லாமே நான் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு உடன் பிறந்தவங்க ஒரு அக்கா இருக்காங்க, பட் அவங்க வந்து வெளியூரில் இருக்கிறாங்க, இவங்களெலாம் கண்டுக்கிறது இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் எங்கள் அம்மாவோட கடைசி வரலும் நான் தான் கொஞ்சம் பார்த்துக்கணும், அதுக்கு தகுந்த மாதிரி நல்ல ஒரு மணமகனாக இருந்தால் மட்டும் எனக்கு போதும்னு கேட்டிருக்காங்க. திருமணமாகி குழந்தை இருந்தாலும் ஏற்றுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரத்தையும் அனுப்பி வைங்க. நாங்கள் மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து அவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரோட ஃபோன் நம்பர் வந்து இலவசமாகவே வழங்கப்படுங்க. இதற்கு நீங்கள் எந்த வித கட்டணமுமே செலுத்த தேவையில்லைங்க. இது முற்றிலும் முழுக்க இலவசமான வரன் பதிவு மட்டுமேங்க. இது அதான் நம்மளோட சேனல் பேரை சொல்லிக்கிட்டு யாராவது பணம் கேட்டாங்கன்னா தயவு செய்து கொடுக்க வேணாங்க. இது போன்ற இலவச வரன்களை உடனுக்குடனே உங்களோட ஃபோன்லேயே தெரிஞ்சுக்கணும். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம பதிவுகள் போட்ட உடனே உங்களுக்கு அப்டேட் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.